ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை தொடர்ந்து அசிங்கப்படுத்துறத இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க திருவிழா கொண்டு எடுத்துகிட்டு புடவை நம்ம மல்லி தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கோவப்பட வச்சு நம்ம மல்லியை திட்ட வச்சாங்க. இந்த இடத்துல நம்ம அன்னபூர்ணியம்மா இல்லாத ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் நம்ம அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மல்லி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா கேட்டுக்கிட்டே வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியோட கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. எதுங்க மல்லி அழுதுகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த திருவிழாவுக்கு போகிற விஷயத்தில் ஒன்று ஏதோ சொன்னாங்களா, அவங்கள போயிட்டு உண்டு இல்லாத பண்ணிடுறேன், இன்னும் அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை நினச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஏதாவது பார்க்குறாங்க. அப்போ நம்மளுடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, இது வேறு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. வேறையா, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருவிழா இன்றைக்கி அனாதாசிரமத்தில் வந்திருந்தாங்க. பழைய துணி இருந்தால் கொடுக்க சொல்லி நானும் இந்த ரஞ்சிதாவை கேட்டுட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ இந்த அந்த ரஞ்சிதாவா இல்லை ராஜேஸ்வரி அவங்கள தெரியல யாருன்னு அந்த கோயிலுக்கு விஜய் எடுத்து கொடுத்த புடவை அந்த இதில் வச்சுருந்தாங்க. அதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அந்த அம்மாவை கொடுத்துட்டு சரி திரும்ப வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ராஜேஸ்வரி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புடவை இருந்ததை பார்த்துட்டு இந்த ராஜேஸ்வரி அவங்க ரொம்பவுமே விஜய் முன்னாடி அழுது நாடகம் போட்டாங்க, சென்டிமெண்ட்டாக பேசினாங்க. இந்த ரஞ்சிதாவுமே பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்து கொடுக்க சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாது வெளியிட்டாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை கோத்து விட்றாங்க அப்படின்றத நம்முடைய மல்லி திட்டமிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயுமே பயங்கரமாக கோவப்பட்டு திட்டினதை எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லியும் நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்டிப்பாக ஒரு நாள் சும்மா விட மாட்டோம் மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பட்டோ இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா நம்மளுடைய மல்லி கூட இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியம்மா ஒரு நாள் இல்லைனாலையும் அந்த பிரச்சனையை பெருசாகணும் இவங்க தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மாவும் நம்முடைய மல்லியை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு, பார்த்தீங்களா மல்லியம்மா அந்த அன்னபூர்ணியம்மா நம்ம மேலே எவ்வளோ கோவத்துக்கு வர போகிறாங்கன்றத இப்போ மல்லிக்கிட்ட பேசுறதை வச்சு பார்த்தோம்ல. இது இப்படியே விடக்கூடாது, அந்த அன்னபூர்ணியம்மா வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் நம்ம மல்லியை நம்ம டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு வெளியான முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவங்க கோயில் விஷயத்தில் எப்படி விஜய் மாமாவும் அந்த மல்லி ஒன்று சேர்த்துலான்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா சொன்ன இந்த புடவை விஷயத்தில் எப்படி அவளை கோத்து விட்டேன்னு பார்த்தல. அதனால் நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு தருதலைங்கள் நம்முடைய மல்லியை எப்படியாவது அந்த திருவிழாவில் அசிங்கப்படுத்தாகணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய்க்கு முன்னாடி விஜயுமே பார்த்தீங்கன்னா தாக்கா சொல்கிறதா வேத வாக்கா சொல்லி நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியமாக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.